Accepting the award for Marlon Brando and The Godfather, Miss Shasheen Littlefeather. I'm representing Marlon Brando this evening, and he has asked me to tell you in a very long speech, which I cannot share with you presently because of time, that he very regretfully cannot accept this very generous award. And the reasons for this being are the treatment of American Indians today by the film industry, and on television in movie reruns, and also with recent happenings at Wounded Knee. I beg at this time that I have not intruded upon this evening, and that we will, in the future, our hearts and our understandings will meet with love and generosity. Thank you on behalf of Marlon Brando. ஆண்டுகளுக்கு முன்பு மர்லின் பிராண்டோவால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் ஆஸ்கர் அவார்டு, அதை ஏன் அவர் வேண்டான்ட்டார்னா, பூர்வகுடி மக்களான செவ்விந்தியர்கள் அமெரிக்காவில் வந்து கீழ்த்தரமாக நடத்துறது, வேலைக்காரி வேடம், அப்புறம் திருடர்களா, அப்புறம் கொள்ளையர்களா, அப்படி தொடர்ந்து பூர்வகுடி மக்கள் பண்ண இழிவாக நடத்துறதுன்ற மாதிரி திரைப்படங்களில் காமிச்சிட்டு இருந்தாங்க. குறிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பும் கொடுக்குறதில்ல பூர்வகுடி. உண்மையில் அமெரிக்கா என்பது பூர்வகுடி மக்களான செவ்விந்தியர்களுடைய தான், ஆனால் அது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இதை ஏன் இப்போ சொல்லப்படுதுன்னா, இந்த இழிநிலை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் சினிமாவில் தமிழர்களை இழிவுபடுத்தும் வேலையை தொடர்ந்து இந்த தமிழ் சினிமா செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பூர்வகுடி தமிழர்கள் இருந்தால், ஒரு கதாநாயகி ஜெயிலில் போயிடுச்சுன்னா அது பின்னாடி வந்து இந்த மாதிரி கைதிகளாக இருக்கிறது யாருன்னா இந்த பூர்வகுடி மக்களான தமிழர்கள். அதாவது ரொம்ப கருப்பாக இருப்பாங்க, அப்புறம் அவங்க மெட்ராஸ் மொழியில் பேசுவாங்க, அப்புறம் அங்கவை சங்கவைன்னு சங்கர் அவர்களே இது போன்ற படங்கள் எடுப்பார். அப்புறம் பூர்வகுடி மக்கள் தான் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் சங்கர் படம் எடுப்பார், மற்றவங்களாம் நல்லா இருக்கிற மாதிரியும். அதே மாதிரி பூர்வகுடி மக்கள் தான் வெள்ளையாக ஒரு இந்திக்காரர் இருப்பார், பின்னாடி கருப்பாக அடியால் வந்து கருப்பாக இருக்கிற கதாநாயகி கடத்திட்டு போயிருக்க ஒரு பின்னாடி பார்த்தோன்னா கருப்பாக இருப்பாங்க எல்லோரும் தமிழர்கள். அப்போ தான் அவங்களுக்கு தமிழர் அனுபவம் வரும். தமிழ் சினிமாவில் தமிழர்களை வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க, ஆனால் கொடுத்தாலும் இது போன்ற இழிவான கதாபாத்திரங்களை தான் கொடுக்குறாங்க. காமெடி பீஸ் மாதிரி இப்போது வடிவேலு அதுபோல் இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. கதாநாயகர்லாம் வேறு ஆளாக இருப்பாங்க. அதே போல் இந்த இழிவாக நடத்துறது, தமிழ் மக்களுடைய மொழியை பண்பாட்டை இழிவாக நடத்துறது, தமிழர்களின் கருப்பு நிறத்தை கேலி பண்ணுறது தமிழ் சினிமாவில். அப்புறம் இப்போது அந்த அட்லின்ற தெலுங்கு டைரக்டரு நயன்தாரான்ற மலையாளியை வச்சு கனிமொழி தேன்மொழின்னு வாய்க்கா வரப்போ தெரிஞ்சிட்ருப்பா, அவளுக்கு தான் அவங்க தான் உனக்கு செட் ஆவாங்க, நான் உனக்கு செட் ஆக மாட்டேன்னு ஒரு பொது வெளியில் ஒரு சொந்த நாட்டிலேயே அந்த பூர்வகுடி மக்களை வந்து இழிவாக பேசுகிறத அந்த தமிழர்கள் பொறுத்திருக்காங்கன்னா, இதை விட கீழ்த்தரமான ஒரு இனம் இருக்குமான்றது சந்தேகம்தான். இதை ஏன் இப்போ நாங்கள் சொல்ல வரோன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நடிகர் மர்லின் பிராண்டோ என்ற நடிகர் வந்து அதை வேண்டான்னு அவரும் அந்த இனத்து கிடையாது, ஆனால் அவர் வெள்ளையர் இருந்தாலும் அந்த நாட்டு மக்களை வந்து இவருடைய பூர்வகுடி மக்களை இழிவாக நடத்துகிறாங்கன்னு அந்த ஆஸ்கர் அவார்டே வாங்க போனார். ஆனால் கமலஹாசன் போன்றவர்கள் அவர்களுடைய படத்தில் தொடர்ந்து தமிழர்களை இழிவுபடுத்துறது, இழிவாக பேசுறது, தமிழ் மொழியை ஆங்கிலம் கலந்து பேச வைக்கிறது. கமல் தம் பாட்டுக்கு பல வேலைகளை செய்து விட்டார். அவர் போட்ட அச்சாரம் தான் இன்று தமிழ் சினிமாவில் தமிழுக்கு பதிலாக முக்கால்வாசி ஆங்கிலம் கலந்த உரையாடல் இருக்கிறது என்பதை இது தமிழ் தேசிய காலம், தமிழர்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.